இப்போதே இந்த வழக்கில் கூட நான் உறுதியாக நம்புகிறேன், பிஜேபி சொல்லிடுச்சுன்றதுக்காக திமுகவினர் மீதோ அல்லது வேறு காரணங்களுக்காக தாவேகவினர் மீதோ குற்றச்சாட்டுகளை சிபிஐ சுமத்தாது. இதில் ஸ்ட்ரிக்ட்லி கோ பை எவிடன்ஸ். நீங்க உங்களுக்கு பிடிக்கலன்றதுக்காக உங்களுக்கு வேண்டாத ஆளெல்லாம் நீங்க எஃப்ஐஆர்ல சேர்த்துக்கிட்டீங்க. புஷி ஆனந்த், நிர்மல்குமார் அந்த சீன்ல இல்ல. அரேஞ்ச் பண்ணதோட முடிஞ்சு போச்சு. கடிதம் கொடுத்தது மதியம் புஷி ஆனந்த் கூட இருக்காரு. நிர்மல்குமார் அந்த வண்டியில கூட இல்லை. எதுக்கு அவர் சேர்த்தீங்க? நிர்மல்குமார் சேர்த்தது காரணம் அவருக்கு தான் வக்கீல்கள் எல்லாம் தெரியுது, லீகல் விங்கள் எல்லாரையும் தெரியுது, கோஆர்டினேட் பண்ணுவார், வேலை செய்வார். இவங்களுக்கு எப்படி திமுக எப்படி குறைச்சல் கொடுக்கணும் நிர்மல்குமாருக்கு தெரியும். அதிமுக இருந்தப்பவே நிர்மல்குமார் வேலை கேஸ் போட்டு அவருக்கு ஏற்பட்ட தொலை கொடுத்தாங்க. நிர்மல்குமார் வேலை செய்யக்கூடியவன்றதால சம்மந்தம் இல்லாமல் நிர்மல்குமார் சேர்த்தேன். அங்கே வண்டியிலே இருந்துட்டு கோர்ட்டில் போய் ஆர்கியூ பண்ணீங்கல்ல, கோர்ட்டில் போய் இதே டவுன் டிஎஸ்பி தான் ஆர்கியூ பண்ணுறாரு. மதியழகனோட ரிமாண்ட் பெட்டிஷனில் பெயில் பெட்டிஷன்லேயே ஆர்கியூ பண்ணுறாரு. நாங்கள் ஆதவ் அர்ஜுன் கிட்ட சொன்னோம், இங்கே நிறுத்துங்க, 50 மீட்டருக்கு முன்னாடி அல்லது 100 மீட்டருக்கு முன்னாடி வண்டியை நிறுத்துங்கன்னு சொன்னோம். அவர் கேட்கல, அந்த இடத்துக்கு தான் நாங்கள் போகணும், வம்பு பண்ணாருன்னு கோர்ட்டில் ஆர்கியூ பண்ணுறீங்க. ஏன் பதறீங்க? அப்போ ஏதோ தப்பு பண்ணிருக்கீங்க. எப்படி இருந்தாலும் சிபிஐ இந்த நிகழ்ச்சிக்கு போதுமான பாதுகாப்பு ஏற்பாடுகளை செய்ய தவறிய காவல்துறை அதிகாரிகள் மீது துறை ரீதியான நடவடிக்கைக்கு நிச்சயம் பரிந்துரைக்க போகிறது. விட்டுறது சிபிஐ. அப்போ யார் மாற்றானா நீங்க பார்த்துக்கலாம்.